கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் வசனம் 26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கடவுளுக்கு பயப்படும் பொழுது நமக்கு உண்டாகிறதான ஆசீர்வாதத்தை இங்கே நீதிமொழிகளை எழுதின இந்த ஞானி மிக அற்புதமாய் குறிப்பிடுகின்றார். இங்கே பயப்படுதல் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு பயப்படுதல் என்பது முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு முதலிடத்தை கொடுத்து அவரை பற்றி கொள்வது தான் கடவுளுக்கு பயப்படுதல் என்கிறதான அந்த ஒற்றை வார்த்தைக்கு முழுமையான விளக்கமாக நாம் கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் எல்லாமே கடவுள்தான் என்று எந்த ஒரு கடவுளுடைய பிள்ளை தீர்மானிக்கின்றாரோ அவர் முழுமையாக கடவுளுக்கு பயப்படுகின்றார் என்று சொல்லி அர்த்தம். அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நிகழும்? முதலாவதாக அவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. திடமான நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை உண்டு. எதை குறித்து? தன் வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, தன்னுடைய சூழலை குறித்து, எல்லாவற்றிலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். என்ன நம்பிக்கை? என் வாழ்க்கையை கடவுள் பார்த்து கொள்வார், என் தேவைகளை கடவுள் பார்த்து கொள்வார், எனக்கு என்ன வேண்டும் என்பது கடவுளுக்கு தெரியும், நான் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதும், என் வாழ்க்கைக்கு தேவையான அவசியமான காரியங்கள் என்ன என்பது அனைத்தும் கடவுள் அறிந்திருக்கிறார். அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எந்த நிலையிலும் என்னை கைவிடவே மாட்டார். அவர் எனக்கு தேவையான நேரம் எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு விதத்தில், அதுவும் ஆச்சரியமான விதத்தில் அவர் என்னுடைய காரியங்களை சந்திப்பார், எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கின்றார் என்கிறதான திட நம்பிக்கை அந்த மனிதனுக்கு இருக்கும். யார் ஒருவர் கடவுளுக்கு பயப்படவில்லையோ, கடவுளை தன் வாழ்க்கையில முக்கியத்துவப்படுத்தவில்லையோ, அவர்கள் இவைகளை குறித்ததான கவலை கொள்ளுகிறார்கள். இதைதான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அஞ்ஞானிகள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள். ஞானிகள் யார்? கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள். அஞ்ஞானிகள் யார்? தங்கள் வாழ்க்கையில் கடவுளை சார்ந்து கொள்ளாதவர்கள். அப்படிப்பட்டவர்கள் என் வாழ்க்கை என்னவாகும் என்று பயப்படுகிறார்கள். ஆனால் கடவுளை பற்றி கொள்கிறவர்களுக்கோ ஒரு திட நம்பிக்கை உண்டு. என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் நன்மையை மட்டும் செய்வார். எனக்கு எது நல்லதோ, என் வாழ்க்கைக்கு எது அவசியமோ அதை கடவுள் எனக்கு செய்வார் என்கிறதான நம்பிக்கை உடைய ஒரு மனிதனாக அவர் இருப்பார். இரண்டாவதாக என்ன குறிப்பிடப்படுகிறது? அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அடைக்கலம் என்பது பாதுகாப்பு. அவன் பிள்ளைகளுக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கடவுள் நிர்கதியாக விடவே மாட்டார். அவர்களை ஆண்டவர் கண்டு கொள்ளாமல் இருக்க மாட்டார். அந்த பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை கொடுப்பார், பாதுகாப்பை கொடுப்பார், அரவணைப்பை கொடுப்பார். அவர்களுடைய எதிர்காலத்தை வளமுள்ளதாக்கும்படி அவர்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் கடவுள் சந்திப்பார். ஆகையினால்தான் இன்னொரு இடத்துல கடவுள் இப்படி சொன்னார், என்னை தேடுகிறவர்களுக்கு அல்லது என் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிறவனாயிருக்கிறேன் என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை முக்கியத்துவப்படுத்தும் பொழுது நம்முடைய சந்ததியை, அதுவும் எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை மட்டும் கர்த்தருடைய இரக்கம் கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம். அப்படியானால் உங்களுடைய கர்ப்ப பிறப்பாகிய உங்களுடைய பிள்ளையை கடவுள் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த பிள்ளைக்கு தேவனால் உண்டாயிருக்கிற பாதுகாப்பு, தேவனால் உண்டாயிருக்கிற நன்மை, தேவனால் உண்டாயிருக்கிறதன் ஆசீர்வாதங்கள் தடுக்கப்படவே முடியாது. அது ஏற்ற நேரத்தில் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும்.
அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அற்புதமான இந்த வார்த்தையை திரும்ப ஒரு முறை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். உங்களிலே திட நம்பிக்கையை மாத்திரம் தளர விட்டு விடாதீர்கள். கர்த்தருக்கு மேல் வைக்கிறதான அந்த நம்பிக்கை இருக்கிறதே, அது உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நம்பிக்கையை ஆண்டவரே நீர் அங்கீகரிக்கிற கடவுள். உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளை கைவிட மாட்டீர். அவர் தம் பிள்ளைகளுக்கு நீர் அடைக்கலமாய் இருக்கிறீர். அதற்காய் தோத்திரம். தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.